அவையில் கூடியுள்ள அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் சி கீர்த்தனா. நான் ஸ்ரீ SRNM நாயுடு கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நவக்கிரகங்கள், அதாவது தமிழில் ஒன்பான் கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நவக்கிரகங்கள் என்ன, அந்த நவக்கிரகங்கள் எல்லாமே நம்மளை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்குது அப்படிங்கிற செய்தி எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் நீட்டிட்டாலே உங்களுக்கு கட்டம் சரியில்லை, சுக்கிரன் சரியில்லை, சனி சரியில்லை, அஷ்டமத்து சனி, அப்படி எல்லாமே நமக்கு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நவக்கோள்கள் என்னென்ன திசைகளை பார்த்து இருக்கும், அந்த நவக்கோள்களுக்குன்னு உரிய கோயில்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் கொஞ்சம் சுருக்கமாக உங்கள் முன்னாடி சொல்ல வந்திருக்கேன். முதல்ல இந்த கிரகம், நவ அப்படின்னா 9, கிரகம் அப்படின்னா ஆளுகைப்படுத்துதல், அதாவது ஆளுமை செய்யக்கூடியதுன்னு அர்த்தம். இந்த 9 கோள்களும் ஜீவராசிகள் எல்லாத்தையுமே ஆளுகைப்படுத்துறதுனால தான் இதற்கு நவ கிரகங்கள் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. பூமியில் உள்ள உயிர்கள் எல்லாத்தையுமே ஆளுகைப்படுத்தி இருக்கக்கூடிய நவக்கோள்கள், நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நவக்கிரகங்கள் என்னென்ன? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. இதைத்தான் ஞானசம்பந்தர் அழகாக சொல்லியிருப்பார். வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது கோளறு பதிகத்தில் சொல்லியிருப்பார். இந்த பாடலை படித்தோம் அப்படின்னாலே கோள்களால் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நமக்கு நீங்கிரும் அப்படிங்கிறது நமக்கு காலங்காலமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதனால தான் அதற்கு கோளறு பதிகம் அப்படின்னு பேர். இது ஞானசம்பந்தர் இயற்றியது. இந்த நவக்கிரக வழிபாடு எப்போ இருந்து இருக்குது அப்படின்னா, சங்க காலம் முதலே இருக்குது. உதாரணமாக நீங்கள் சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும்னு ஞாயிறு வழிபாடு, சந்திர வழிபாடு, எல்லா வழிபாடுமே நமக்கு சங்க காலத்திலேருந்தே இருக்குது. இந்த நவக்கிரகங்களுக்கு உண்டான கோயில்கள் மொத்தம் 9 கோயில்கள் பிரசித்தி பெற்ற கோயில். அது போகவும் நிறைய கோவில் இருக்குது. அந்த உரித்தான 9 கோயில்களை கட்டினது யாருன்னா, சோழர்கள் கட்டின கோயில்கள் தான். அப்போ நவக்கிரக வழிபாடுங்கிறது காலங்காலமாக சங்க இலக்கியத்தில் இருந்தே, நமக்கு சங்க காலத்திலேருந்தே நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இருக்குது. இதில் முதலாவதாக நான் சொல்லக்கூடியது சூரியன். அதாவது நவக்கிரகங்கள்லே முதன்மையானவர் தான் இந்த சூரியன். அதாவது நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம உடல் இருக்குது. இந்த உடலில் உயிர் இல்லாமல் உடலானது இயங்காது. அந்த மாதிரி அப்போ இந்த உடலுக்கு உயிர் எப்படி தேவையோ அது மாதிரி கிரகங்களுக்கு முதன்மையாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சூரியன் தான். தட்சனுடைய மகள் அதிதிக்கும் காசியப முனிவருக்கும் பிறந்தவர் தான் இந்த சூரியன். இந்த சூரியனுக்கு 2 மனைவின்னு சொல்லுவாங்க, சந்தியா, சாயா அப்படிங்கிறது. சந்தியாங்கிறவங்க சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் இருக்க முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு நிழல் உருவத்தை உருவாக்கிட்டு அந்த உருவத்துக்கு பேர் தான் சாயா அப்படின்னு சொல்லக்கூடிய புராண கதைகள் இருக்குது. அந்த சாயா அப்படிங்கிற நிழல் உருவத்தை சூரியன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க போகிற மாதிரி புராண கதைகள் எல்லாமே நமக்கு சொல்லியிருக்கு. மகாபாரதத்தில் கூட பாண்டவர் தேவியில் குந்தி தேவி அவங்க இருக்கிறாங்கள, அவங்க துர்வாச முனிவர்கிட்ட ஒரு வரம் கேட்டிருப்பாங்க. அவரும் ஒரு வரம் கொடுத்துருப்பார், மந்திரங்களால் கிடைக்கக்கூடிய வரம். அந்த மந்திரத்தை சொன்னால் குழந்தை வரம் கிடைக்கும். அந்த குந்தி தேவியும் ஒரு குழந்தைத்தனமாக என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, அந்த மந்திரத்தை சூரியன்கிட்ட சொல்லிடுவாங்க. சூரியன் மூலயமா ஒரு குழந்தை பிறக்கும். அதுதான் யார் அப்படின்னா கர்ணன். நம்ம இன்றைக்கி கொடை வள்ளல் அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த கர்ணன். அப்போ இந்த சூரியனை தமிழ் பெயரில் அழகாக சொல்லலான்னா கதிரவன் சொல்லுவாங்க. இந்த சூரியனுடைய நமக்கு அந்த ராசியான நம்பர் என்ன அப்படின்னா 1. இந்த சூரியன் ஒருவருக்கு ஒரு தந்தை மாதிரி, அப்பா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனுக்கு உகந்த நிறம் சிவப்பு. அவருக்கு அதிபதி யாருன்னா சிவன். அத்தகைய சிவனை வணங்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் மங்களம், ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். அதாவது சூரியனுடைய ஒளி எப்படி இருக்கோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்வு, இந்த பிரபஞ்சம் எல்லாமே பிரகாசமாக மாறிடும் அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ இந்த சூரியனுக்கு உரிய கோயில் என்னென்னா சூரியனார் கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னா, சூரிய தேவன் இருக்கார் அங்கே மூலவரா. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் வட்டத்தில் ஆடுதுறை அப்படிங்கிற பக்கத்தில் இருக்குது. அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில். இந்த சூரியனார் கோவிலில் நவக்கிரகமே மூலஸ்தானமாகவும் இருக்கும், சுற்றியும் நவக்கிரகங்கள் இருக்கும். 9 கோள்களையும் பார்த்துடலாம். அந்த சூரியனே மூலவராகவும் இருப்பார். இந்த 9 கிரகங்களுக்குமே அங்கே என்ன இருக்காது அப்படின்னா வாகனம் இருக்காது. 9 நவக்கிரகங்களுமே நாயகர்களாக மட்டுமே தான் அங்கே இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு அங்கே வாகனம் எல்லாம் இருக்காது. இந்த சூரியன் அங்கே எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு வெண் தாமரை கையில் வச்ச மாதிரி சிரிச்ச முகத்தோடு இருப்பார். இந்த பக்கம், அதாவது இடது பக்கம் உஷாதேவியும் வலது பக்கம் பிரத்யுஷா தேவியும் 2 பேரோடு அவர் என்ன செய்வார் அப்படின்னா காட்சி தருவார் சூரியனார் கோவிலில். இந்த சூரியனார் கோவில்லையுமே
இவங்க தல வரலாறு ஒன்று சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, காலவ முனிவர் அப்படிங்கிறவர் இருக்கார். அந்த காலவ முனிவருக்கு ஏற்படக்கூடிய நோய் அங்கே ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அந்த வெள்ளப்பெருக்கில் அவர் மாட்டினதாகவும் அங்கே அந்த நவகிரகங்களில் சூரியனாரே வந்து காப்பாற்றினதாகவும் சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மூலவரை யார் இருக்கா அப்படின்னா சூரியனார் தான் இருக்கார். இந்த சூரியனார் கோயிலையும் கட்டினது யாருன்னா சோழர்கள் தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய நவகிரகம் சந்திரன். சந்திரன் அப்படிங்கிறவர் அத்திரி அனுஷியா அப்படிங்கிற 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் இந்த சந்திரன். சந்திரனுடைய ஒரு நல்ல தமிழ் பெயர்னு எடுத்துக்கிட்டோம்னா சோமன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திரனுக்கு வந்து தட்சனுடைய மகள்கள் 27 பேர், அதாவது நம்ம நட்சத்திரங்கள் சொல்கிறோம்ல, அந்த 27 நட்சத்திரங்களையுமே வந்து 27 நட்சத்திரங்கள் அந்த எல்லாருமே யாரை விரும்புவாங்க அப்படின்னா சந்திரனை வந்து விரும்புவாங்க. ஆனால் சந்திரனுக்கு எல்லார் மேலேயுமே வந்து ஒரு அன்போ காதலோ ஏற்படாது. யார் மேலே மட்டும் இருக்கும்னா ரோகிணி மேலே மட்டும் இருக்கும். அப்படி ரோகிணி மேலே மட்டும் இருக்கக்கூடிய அன்பு வந்து மற்ற பெண்களுக்கு வந்து ஒரு கோபத்தையும் பொறாமையும் ஏற்படுத்தும். அதனால் போய் அவங்க அப்பாட்டையும் முறையிடுவாங்க. அவங்க அப்பா உடனே என்ன செஞ்சிடும் அப்படின்னா, என்னுடைய பெண்கள் எல்லாரையுமே சமமாக நடத்தாதனால உனக்கு வந்து நான் சாபம் விடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த சாபம் தான் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் ஒன்றுக்கும் அவருடைய அழகு வந்து கூட குறைய இருக்கும் அப்படிங்கிறதா அந்த சாபம். அப்போ அந்த சந்திரனும் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடும் பொழுது தான் சிவபெருமான் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, நான் உன்னை வந்து என்னுடைய தலைமுடியில், அதாவது முடியில் வந்து நான் உன்னை அணிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த இன்றைக்கி சொல்லக்கூடிய சந்திரனுக்கு அழகு தேய்வதும் கூடுவதும் சொல்லக்கூடியதான் அந்த வளர்பிறை தேய்பிறை. கைத்தல நிறைக்கனி அப்பமோடு அவள் பொறி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் துதி பாடலில் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் அப்படின்னு அருணகிரிநாதர் வந்து அழகாக சொல்லியிருப்பார். அதாவது மதியே சூடி இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இந்த சந்திரனுக்கு உகந்த நம்பர் என்ன அப்படின்னா 2, எண் வந்து 2. இவங்க வந்து தாய் மாதிரி, எப்படி சூரியன் வந்து தந்தை மாதிரின்னு சொல்கிறோமோ இவங்க வந்து தாய் மாதிரி. இதற்கு முன்னாடி எல்லாமே 7 கிரகத்துலேயுமே 9 கிரகங்களில் ஆண் கிரகங்கள் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த 3மே ஆண் கிரகங்கள், வெள்ளி சந்திரன் இந்த 2 பெண் கிரகங்கள், புதன் சனி ராகு கேது இந்த 4மே வந்து 3ஆம் பாலினம் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 கிரகங்களையும் இந்த 3 வகையாக நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பிரித்து சொல்லியிருக்காங்க. இந்த சந்திரன் வந்து வெள்ளை நிறம், அவருக்கு உடுத்தக்கூடிய வஸ்திரம் அதாவது துணின்னு சொல்லுவோம்ல அதுவும் வெள்ளை நிற ஆடை தான். இங்கே சந்திரனுக்குரிய கோயில் அப்படின்னா திங்களூர் கைலாசநாதர் கோவில் தான். இந்த திங்களூர் கைலாசநாதர் கோவிலில் மூலவராக யார் இருக்கா அப்படின்னா கைலாசநாதர் இருக்கார். தாயார் வந்து பெரியநாயகி அம்மாள் இருக்காங்க. தீர்த்தம் வந்து சந்திர புஷ்கரணி அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் தான் அங்கே வந்து இருக்குது. இது என்ன அப்படின்னா, தேவர்கள் அசுரர்கள் திருப்பார்கடலை கடைந்த செய்தி நமக்கு தெரியும். வாசுகி அப்படிங்கிற பாம்பை கயிறாக வச்சு திருப்பார்கடலை கடையிறாங்க. அப்படி கடையும் பொழுது ஆழகால விஷம் வந்து வருது. அசுரர்கள் எல்லாருமே எந்த பக்கம் இருக்காங்கன்னா தலைப்பக்கம் இருக்கிறாங்க, அந்த பாம்புவோட தலைப்பக்கம் இருக்கிறாங்க. தேவர்கள் எல்லாருமே வால்பக்கம் இருக்கிறாங்க. அப்போ அங்கே வரக்கூடிய விஷத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் அந்த விஷம் வந்து வெளிப்படும். அந்த விஷத்தை அமிர்தம் வந்து கொஞ்சம் வெளிப்படும் பொழுது அந்த அமிர்தத்தை யார் குடிச்சிருவா அப்படின்னா சந்திரன் வந்து குடிச்சிருவார். ஒரே ஒரு நிமிடம். மன்னிக்கவும். அந்த நஞ்சு வந்து அதிகமாகும் பொழுது தேவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா மயக்கம் அடைஞ்சிருவாங்க. சந்திரன் வந்து அவரை வந்து என்ன செய்வார் அப்படின்னா எல்லா தேவர்களுமே மயக்கத்தை வந்து தெளிவுபடுத்துவார். இதுவும் திங்களூரில் நடக்கக்கூடிய கோவில் தல வரலாறோடு இதை சேர்த்து சொல்கிறாங்க. அதற்கப்புறமா அந்த திங்களூரில் பிறந்தவர் தான் அப்பூதி அடிகள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அப்பூதி அடிகள் அவதரித்த தலம் என்ன அப்படின்னா இந்த திங்களூர் தான். இந்த திங்களூரில் அப்பூதி அடிகள் வந்து அவதரித்தது திருநாவுக்கரசருடைய அடியவர். அந்த அப்பூதி அடிகளுமே திருநாவுக்கரசர் பேரில் தண்ணீர் பந்தல் எல்லாமே அமைச்சிருக்காரு. திருநாவுக்கரசரை வீட்டுக்கு உணவருந்த கூப்பிடும் பொழுது மகனை வந்து வாழையில பறிச்சுட்டு வர சொல்லும் பொழுது மகன் வந்து என்ன செஞ்சிருவார் அப்படின்னா இறந்துருவார். அதை கூட திருநாவுக்கரசர்கிட்ட வந்து என்ன செய்ய மாட்டாங்க, தெரியப்படுத்தாமல் இவர் வந்து உணவு எல்லாமே பரிமாறுவார். திருநாவுக்கரசர் தான் அப்போ என்ன செய்வார் அப்படின்னா அந்த செய்திகள் எல்லாமே அறிந்து அவரை அழைத்து விஷத்தை வந்து என்ன செய்வார்னா தீர்ப்பார். அதனால தான் விடம் தீர்த்த படலம் அப்படின்னு கூட சொல்லுவோம். இதுவும் ஏன் இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா இந்த திங்களூர் கோவிலில் தான் அப்பூதி அடிகள், அதாவது திங்களூர் அப்படிங்கிற ஊரில் தான் அப்பூதி அடிகளும் அவதரித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறதுக்காண்டி தான். இந்த திங்களூர் கோயிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா புரட்டாசி பங்குனி சந்திரனுடைய கிரகணம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த புரட்டாசி பங்குனியும் அங்கே விசேஷமாக இருக்கும். சந்திரனுடைய கிரகணம் அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த சிலையின் மீது இன்றைக்கும் அந்த கிரகணம் வந்து படுறதா வந்து சொல்கிறாங்க இந்த திங்களூர் கோவிலில். அதற்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் குரு, அதாவது வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். பிருகஸ்பதி தேவர்களுடைய குரு. அவர் சப்தரிஷியில் ஒருவராக இருக்கக்கூடிய ஆங்கிரச முனிவர் அப்படிங்கிறவருடைய மகன் தான் இந்த வியாழன். இவருடைய மனைவி வந்து தாரை.
இவருக்கு வந்து 4 வகையான வேதமும் தெரியும், 64 வகையான கலைகளும் தெரியும். திட்டையில் கோயில் கொண்டுள்ள வசிட்டேஸ்வரரை வணங்கி இவர் ராஜகிரகம் அப்படின்னு அழைக்கப்படுறார். இந்த ராஜகிரகம் அப்படிங்கன்னா என்னென்னா நவகிரகங்கள்லேயே அந்தஸ்து பெற்றவர் அப்படின்னு அர்த்தம் இந்த குரு பகவானுக்கு. இன்றைக்கும் படிப்பறிவு வேணும், நல்ல கல்வி அறிவு வேணும்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு உருவம் கொண்டுள்ள குரு பகவானை தான் நம்ம வந்து வணங்க சொல்லுவோம். ஆனால் தட்சிணாமூர்த்தி வேறு, நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு வேறுன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இப்போது இந்த குரு பெயர்ச்சி, அதாவது அவர் இடம்பெயர்வார்ல ஒவ்வொரு தடவையும், அந்த இடம்பெயரக்கூடியதான் குரு பெயர்ச்சி. சனி வந்து இடம்பெயர்ந்தால் அதை சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வியாழன் அப்படிங்கிற கிரகத்துக்கு வந்து 18 பேர்கள் கிட்டக்க சொல்கிறாங்க. அந்தணன், அமைச்சன், அரசன், ஆசான் அப்படின்னு கிட்டத்தட்ட 18 பேர்கள் வேற சொல்கிறாங்க. இவருக்கு எந்த நிற ஆடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொன்னிற ஆடை. இவருடைய வாகனம் வந்து யானை. இந்த குரு பகவான் வந்து நற்பலன்கள் வந்து தரக்கூடியவர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ 9 வந்து அள்ளி கொடுப்பார். ஒரு பழமொழி நம்மகிட்ட இருக்கும், ஓடி போனவனுக்கு 9 குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடி போனவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 9ஆம் இடத்துல வந்து குரு இருந்தா அப்படின்னா அவனுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத இதோட அர்த்தம். 10 இருந்தார்னா பதவி மாற்றம், 11 இருந்தால் செல்வம் பெருகும், 12 இருந்தால் சுப விரயம் கிடைக்கும். இப்படிங்கிறதுலாம் ஜோதிட ரீதியாக குரு பகவான் தரக்கூடிய பலன்கள். இந்த வியாழனுக்கு அதிதேவதை யாருன்னா பிரம்மா, அதாவது தட்சிணாமூர்த்தி. பிரம்மாவும் தட்சிணாமூர்த்தியும். இந்த பிரம்மாவையும் தட்சிணாமூர்த்தியும் வணங்கணும் அப்படின்னா செல்வம், புத்திர பாக்கியம், கல்வி அறிவு எல்லாமே வந்து கிடைக்கும். நச்சி தொழுவிற்கால் நமக்கு இது சொல்லி கச்சி பொலி காம பொடியுடன் கூடி இச்சி இரும்பூள இடம் கொண்ட ஈசன் உச்சி தலையில் பழி கொண்டு உலாலுளேனே அப்படின்னு சொல்கிறார். யாருன்னா ஞானசம்பந்தர். இந்த ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற தலம் தான் இந்த கோயில், நம்ம பார்க்கக்கூடிய குரு பகவான் கோயில். அது என்ன கோயில் அப்படின்னா ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் அப்படிங்கிற கோயில் தான். அதாவது பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது. ஆலங்குடிங்கிறது ஆழகால விஷத்தை நம்ம எம்பெருமான் வந்து உண்டனால அந்த ஊருக்கு பேர் வந்து ஆலங்குடி அப்படிங்கிறது. அப்போது குரு பகவானுக்கு உயர்ந்த கோயிலாக வந்து இந்த ஆலங்குடி கோயிலை வந்து சொல்கிறாங்க. இந்த ஆலங்குடி கோயில் சம்பந்தர் பாடல் பெற்ற தலமாக வந்து இருக்குது. மூலவர் யார் இருக்கா அப்படின்னா சுயம்புலிங்கமாக எம்பெருமான் தான் இருக்கார். தாயார் வந்து ஏலவர் குழலி அப்படிங்கிறவங்க தாயார் இருக்காங்க. தலை விருட்சமாக என்ன இருக்குது அப்படின்னா பூளை செடி அப்படிங்கிறதா இருக்குது. தீர்த்தம் வந்து அமிர்த புஷ்கரணியும் பிரம்ம தீர்த்தமும். இதுவும் சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் தான். இந்த ஆழகால விஷத்தை வந்து அவர் உண்டனால தான் இவர் வந்து ஆலங்குடி எம்பெருமான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆலங்குடியானை ஆளாளம் உண்டானை ஆலங்குடியான் என்று யார் சொன்னார், ஆலம் குடியேனாகில் குவளையத்தோரெல்லாம் மடியாரோ மண்மீதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த விஷத்தை அவர் உண்டுட்டார், அந்த மண்ணில் இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து மடி அப்படிங்கிற ஒரு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு நோயினாலும் இவர் வந்து சரி பண்ணி தருவார் அப்படிங்கிறதான் இதோட பொருளாக வந்து சொல்கிறாங்க. குருஸ்தலமாக போற்றப்படக்கூடியது இந்த ஆலங்குடி. இங்கே குரு பெயர்ச்சி அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாமே பண்ணுறாங்க. அம்பிகை தவம் புரிந்து சிவபெருமானை திருமணம் புரிந்த தலமும் இதுதான். பரிவார தலமாகவும் இங்கே வந்து எல்லாமே நடக்குது. தட்சிணாமூர்த்திக்கு தேர் திருவிழா வைக்கக்கூடிய இடம் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஆலங்குடி தான். நம்ம எல்லா கோவில்லையுமே தட்சிணாமூர்த்தி பார்த்துருப்போம், ஆனால் அவருக்கு தேர் திருவிழா அப்படிங்கிறதுலாம் நம்மளை சுற்று வட்டாரத்தில் கிடையாது. ஆனால் இந்த ஆலங்குடியில் வந்து தட்சிணாமூர்த்திக்கு மட்டுமே தேர் திருவிழா எல்லாமே வைப்பாங்க. இந்த கோயில் அதை விட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் அப்படி தானே சொல்லுவோம். அந்த மாதா அந்த பிதா அப்படிங்கிறது எடுத்தோன்னே யார் தெரிவா அப்படின்னா அந்த கோயிலில் அம்பாள் தான் தெரிவாங்க. அதற்கப்புறமா சுவாமி சன்னதி இருக்கும், அதற்கப்புறமா குரு பகவான் இருப்பார். அதை மெய்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே கோயிலோட அமைப்பு வந்து இருக்கும் இந்த ஆலங்குடி கோயில். இதற்கப்புறமா பார்க்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா ராகு கேது. இது ரெண்டுமே நமக்கு தெரியும். இந்த ராகு கேது அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னா ராகு அசுர பாம்பு உடம்புடன் கூடிய ஒரு அசுரர். அதாவது உடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாம்பாக இருக்கும். இந்த ராகுமே கேதுமேவும் நிழல் கிரகங்கள் தான். அந்த 7 கிரகங்களோட சேர்க்காம நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் சந்திரனை விழுங்கி கிரகணம் ஏற்படுத்த முயன்ற ஒரு அசுரனுடைய தலை தான். இந்த ஆழகால விஷத்தை வந்து கடையும் பொழுது அந்த அசுரன் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா அமிர்தத்தை உண்டுவார் ஒரு அசுரன். அந்த அமிர்தத்தை உண்டும் பொழுது திருமால் வந்து மோகினி அவதாரத்தோடு அங்கே இருப்பார். திருமால் வந்து அந்த மத்தையோடு வச்சு அடிக்கும் பொழுது தலை ஒரு பக்கமும் உடல் ஒரு பக்கமும் விடும். அந்த தலையும் உடலும் ஒரு பக்கம் விடும்பொழுது பாம்பு உடலும் தலையும் இருக்கிறத ராகுன்னும், பாம்பு தலையும் மனித உடலும் இருக்கிறத கேதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ராகு கேதுவினுடைய நிழல் உருவமாக இருக்குது. ராகு அப்படின்னாலே கருநாகம். இதற்கு உரிய நம்பர் என்ன அப்படின்னா 4. அதாவது இவங்க வந்து எப்படின்னா ஒரு மனிதர்களுக்கு மனித உயிர்களுக்கு சகோதரர் மாதிரி பலத்தை தரக்கூடியவங்க தான் இந்த ராகு.
ராகு வந்து எப்பயுமே நம்மளை வந்து ஒரு தேவையில்லாத பொருள் மீதோ இந்த உலகத்தில் நிலையில்லாத ஒரு பொருள் மீதோ ஆசைப்படுத்த வச்சு நம்மளோட சுயமதிப்பை கெடுத்து மற்ற பொருட்கள் மீது ஆசைத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த ராகு. ஆனால் கேது வந்து அப்படி கிடையாது. ராகுவை போல் கெடுப்பவன் இல்லை, கேதுவை போல் கொடுப்பவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த ராகு வந்து எப்படின்னா நமக்கு எதெல்லாம் தேவையில்லை நிலையில்லாத பொருட்கள் மீது ஆசையை ஏற்படுத்தும், பொருட்கள் மீது சிற்றின்பத்தின் மீது ஆசையை ஏற்படுத்தி மனித வாழ்வை வந்து மாற்றும். ஆனால் கேது வந்து அப்படி கிடையாது. அப்போ ஞாயிற்றுக்கிழமையை வந்து இந்த ராகு பகவானை வந்து வழிபட்டோம் அப்படின்னா சிறப்புன்னு சொல்கிறாங்க. ராகுவினுடைய கோயில் வந்து என்னென்னா திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி. இதுதான் ராகுக்கு சிறப்பு பெற்ற கோயில். மாவட்டம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஊர். இந்த திருநாகேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த கோயிலானது சம்பந்தர், அப்பர், சுந்தரர் 3 பேருமே பாடிய பாடல் பெற்ற தலம் தான் இது. மூலவராக யார் இருக்கா அப்படின்னா திருநாகேஸ்வரர் இருக்கார். தாயார் வந்து பிறை அணி நுதலால் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அம்மாவுடைய பேரையே பிறை அணி நுதலால். பிறை அப்படின்னா தெரியும் நிலவு, அணினா அணிந்த, நுதலால் நுதல் அப்படின்னா நெற்றி, நெற்றியிலே பிறையை அணிந்தவள் அப்படின்னு அந்த தாயாருடைய பேரை வந்து சொல்லியிருக்காங்க. தலை விருட்சமாக என்ன இருக்குது அப்படின்னா செண்பகம் வந்து இருக்குது. இங்கே வந்து ராகு, தட்சணன், ஆதிசேஷன், வாசுகி அப்படிங்கிற இவங்க எல்லாருமே வந்து வழிபட்ட தலமாக வந்து சொல்கிறாங்க. சேக்கிலார் திருப்பணி செய்த தலமும் என்ன அப்படின்னா அந்த தலம்தான், திருநாகேஸ்வரர் தலம்தான். சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிலார் இருக்கார்ல, அவரும் இந்த கோயிலில் வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா திருப்பணிகள் எல்லாமே செஞ்சுருக்கார். இந்த ராகுவுடைய வரலாறை வந்து ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஆசிரியரும் சொல்கிறாங்க. ராஜவம்சத்து மன்னன், அசுரகுல பெண், அவங்களுக்கு பிறந்ததான் ராகுன்னு சொல்கிறாங்க. மோகினி வந்து அந்த மத்தையில் அடித்ததில் பிளவுபட்டு வந்தவங்க தான் ராகுன்னு சொல்கிறாங்க. புராண செய்திகளும் செவிவழி செய்திகளும் நிறைய சொல்கிறாங்க. இந்த ராகு வந்து நாகவள்ளி, நாகக்கன்னி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்களுடைய நிறம் வந்து நீலம், அதாவது ஆடையுமே நீல நிற ஆடை தான் வந்து உடுத்தியிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த திருநாகேஸ்வரருக்கு பாலாபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த பால் வந்து ஊற்றுறாங்கள தலையிலேருந்து உடலுக்கு வழியும் போது அந்த பால் வந்து நீல நிறமாக மாறுது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாம். அந்த கோவிலில் மட்டும் அப்படி மாறும், ஏன்னா விஷம் தானே, அந்த விஷம் வந்து மாறி நீல நிறமாக பால் வந்து மாறி வருதுங்கிறத சொல்கிறாங்க. மலர் வந்து மந்தாரை மலர். இது போக ஆதிசேஷன் அப்படிங்கிற அந்த பாம்பு 1986 பிப்ரவரி 16 ராகு பகவான் மீது தன்னோட 5.5 அடி நீளமுள்ள அந்த நாகம் வந்து தன்னோட சட்டையை மாலையாக ராகு பகவானுக்கு வந்து அணிந்ததை ஒரு கண்ணாடி பேழைக்குள்ளே வச்சு இன்னமும் காட்சிப்படுத்துகிறதா சொல்கிறாங்க. இது வந்து என்றைக்கு நடந்தது அப்படிங்கிறத ஒரு நுண்குறிப்பாக 1986 பிப்ரவரி 16 அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி அந்த மாலையாக தன்னோட சட்டையை 5.5 அடி நீளமுள்ள சட்டையை மாலையாக ராகுக்கு வந்து அந்த ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்பு வந்து அணிவித்ததான். அதை கண்ணாடி பேழைக்குள்ளே வச்சு பாதுகாக்கிறதா சொல்கிறாங்க. இதற்கு அப்புறமா சொல்லக்கூடியது புதன். புதன் அப்படிங்கிற கோள், அதாவது வித்யாகாரகன் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த புதன், அதாவது தாராவின் மகன். புதன் அப்படின்னாலே அழகு, ஒளி அப்படின்னு அர்த்தம். புத்திசாலியாக இருக்கணும்னா புதன் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து உச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புதன் நல்லா இருந்தால் தான் புத்திசாலியாக இருக்க முடியும்லாம் சொல்லுவாங்க. இந்த புதனுக்கு கணக்கன், அறிவன் அப்படின்லாம் பேர். ஒரு மனிதருக்கு உடம்பில் இருக்கக்கூடிய தோல் மாதிரி இந்த புதன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மனிதருக்கு தந்தை மாதிரி தாய் மாதிரியெல்லாம் ஒவ்வொரு கோள்களும் இருக்கோ, இந்த கோள் வந்து உடலில் இருக்கக்கூடிய தோல் மாதிரி. திருவெண்காடில் இருக்கக்கூடிய சுவாதாரணேஸ்வரர் அப்படிங்கிற கோயில் தான் இதற்கு உகந்த கோயில். இந்த கோவிலில் சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் 4 பாடல் பெற்ற தலமாக இந்த கோயில் வந்து இருக்குது. புதனுக்கு உரிய தலம் இந்திரன் வெள்ளை யானை வழிபட்ட தலம். இது எல்லாமே இந்த தலம் தான். என்னென்னா அப்படின்னா திருவெண்காடு. இந்த திருவெண்காடு எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை மாவட்டம். மூலவர் வந்து ஸ்வேதாராயணேஸ்வரர், தாயார் வந்து பிரம்ம வித்யாம்பிகை. தல விருட்சமாக என்ன இருக்குது அப்படின்னா வடவாழை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது கொன்றை, வில்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே தல விருட்சமாக இருக்குது. தீர்த்தம் வந்து முக்குளம். முக்குளம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா சூரிய, சந்திர, அக்னி இந்த 3மே சேர்ந்த தீர்த்தம் அப்படிங்கிறனால அதை வந்து முக்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட தல வரலாறு என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, பிரம்மன்ட்ட போய் வரம் பெற்ற மருத்துவன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்னா, தேவர்கள் எல்லாருக்கும் துன்பம் தர்றான். துன்பம் தந்து தேவர்கள் எல்லாருமே வேறு ஒரு ரூபத்தில் போய் திருவெண்காட்டில் வந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா போர் நடக்குது. அந்த போரில் அசுரர்கள் எல்லாருமே தவம் இருக்கிறாங்க. யாரை வேண்டி அப்படின்னா சிவனை வேண்டி தவம் பெறுறாங்க. அப்போ சூலாயுதத்தை கொடுக்குறார். யார் அப்படின்னா சிவன் வந்து அசுரனுக்கு சூலாயுதம் கொடுக்கார். ஏன்னா அவனுடைய தவம் வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அந்த சூலாயுதத்தை கொடுக்கும் பொழுது அசுரர்கள் ரிடப தேவர் அப்படிங்கிற ஒரு தேவரை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா காயப்படுத்திடுறாங்க.
அந்த ரிடபதேவர் மறுபடியும் வந்து சிவபெருமான்ட்டே முறையிடுறார். இந்த மாதிரியெல்லாம் போர் நடக்குது, அசுரர் வந்து என்னை காயப்படுத்துகிறார். சிவன் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ரொம்ப கோபம் கொண்டு தன்னோட 5 முகங்களில் ஒரு முகம் ஈசானிய முகம் அப்படிங்கிறதுலேருந்து அகோரமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து உருவாகிறார், தோன்றுறார். அந்த அகோரமூர்த்தியை பார்த்த உடனே அசுரன் வந்து சரணாகதி அடைஞ்சி சிவன்கிட்டே சரணடைஞ்சிடறான். அந்த அகோரமூர்த்தி காலடியில் இருக்கிற மாதிரியும் அந்த காயம்பட்ட ரிடபதேவர் இருக்கிற மாதிரியும் நடுவில் அந்த சாமி நம்மளுடைய சுவாதரேணேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் இருக்கிற மாதிரியுமே அங்கே வந்து அமைப்பு வந்து இருக்குது. அந்த கோயிலில் இவங்களுடைய திருவுருவச் சிலைகள் எல்லாமே இந்த மாதிரி வச்சிருக்கிற மாதிரி திருவெண்காட்டில் வந்து அமைப்பு இருக்குது. இந்த சிவன் வந்து 64 வடிவம் கொண்டதில் 43வது வடிவம் தான் என்னென்னா அகோரமூர்த்தி வடிவம். 1008 தாண்டவம், அதாவது சிவனுடைய தாண்டவம், ஆனந்த தாண்டவம் எல்லாமே ஆடப்பெற்ற தலம் என்னென்னா இந்த திருவெண்காடு தான். இந்த திருவெண்காடில் புதனுக்குரிய தலமாக இருக்கிறனால பரிகார தலங்களில் முதன்மை தலமாக வந்து இருக்குது. அதாவது நம்ம பிள்ளைங்க படிக்கலை, படிப்புலேருந்து மனம் தவறுறாங்க அப்படின்னா கூட அங்கே போய் பரிகாரம் செய்து புதனுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணுமோ செய்து நிவர்த்தி பண்ணிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதுதான் புதனுடைய கோவிலும் கிரகமும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது வெள்ளி. இந்த வெள்ளி அப்படிங்கிற கோள் வந்து சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரகுவின் மகன். அசுர குலத்தவர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா தலைவன். மகள் வந்து யாருன்னா தேவயானி, மருமகள் யாருன்னா யயாதி, மருமகன் வந்து யயாதி. இந்த சுக்கிரன் அப்படின்னா என்ன பொருள்? தெளிவு, தூய்மை, பிரகாசம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதோட பொருள். இந்த சுக்கிரனை வந்து தமிழில் சுங்கன், கங்கன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவருக்கு உகந்த எண்ணிக்கை, அதாவது நம்பர்னு சொல்லக்கூடியது 6. காலத்திக்காரகன், அதாவது களத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அன்பு அப்படின்னு அர்த்தம். இவருடைய கோயில் என்ன அப்படின்னா கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயில். இந்த கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயிலை பலாசவனம், அக்னித்தலம், பிரம்மபுரி அப்படின்லாம் அழைப்பாங்க. இங்கேயும் அப்பர், சுந்தரர், சேக்கிலார் 3 பேருமே பாடல் பெற்ற தலமாக தான் இந்த கஞ்சனூர் கோயில் வந்து இருக்குது. இந்த கஞ்சனூர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர், திருவிடைமருதூர், கஞ்சனூர் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த கோயில் வந்து இருக்குது. தேவாரம், பெரிய புராணம் எல்லாமே பாடல் பெற்ற தலமாகவும் இருக்குது. மூலவர் இங்கே யார் இருக்கா அப்படின்னா அக்னீஸ்வரர் தான் இந்த கோவிலில் மூலவராக இருக்கிறார். எங்கே அப்படின்னா சுக்கிரன் சொல்லக்கூடிய அந்த வெள்ளி இருக்கார்ல, அந்த கோயில் என்னென்னா அக்னீஸ்வரர். அந்த அக்னீஸ்வரர் வந்து மூலவராக இருக்கார். தாயார் வந்து கற்பகாம்பிகை. தல விருட்சமாக அரச மரம் இருக்குது. தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம் தான். இங்கே வரலாறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரம்மனுக்கு திருமண காட்சி அளித்த தலமாக வந்து இந்த கோயில் வந்து இருக்குது. சிவபெருமானே சுக்கிரனாக காட்சி தருகிறார். இதற்கு முன்னாடி வர பார்த்ததில் மூலவராக ஒருத்தர் இருப்பார், நவக்கிரகத்துக்கு தனியாக கோயில் இருக்கும், அல்லது நவக்கிரகங்கள் எல்லாமே இருக்கும், வாகனம் இல்லாமல், இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த கோவிலில் சுக்கிரனாகவே எம்பெருமானே வந்து காட்சி தரதா சொல்லியிருக்காங்க. சுக்கிரனுடைய நிறம் வந்து வெண்மை, வாகனம் வந்து முதலை, மலர் வந்து வெண் தாமரையை வந்து வெள்ளிக்கு சொல்கிறாங்க. இங்கே அசுரர்கள் எல்லாருமே வந்து அமுதத்தை வாங்குற அதே திருப்பார்கடல் செய்தி தான். அந்த செய்தியில் அசுரர்கள் எல்லாருமே அமுதம் வந்து கிடைக்கல அப்படிங்கிற கோபத்தில் இருக்காங்க. தேவர்கள் எல்லாருமே குலகுரு அக்கராச்சாரியாரிடம் போய் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாரு? சாபம் கொடுக்குறாரு. என்ன சாபம் கொடுக்குறாரு? தேவர்கள் எல்லாருமே நாடு நகரம் எல்லாமே இழந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தேவர்கள் போய் ஒரு ஆள்கிட்ட முறையிடணும்ல, அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா வியாச முனிவர் அப்படிங்கிறவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வட காவேரியில் நீராடி ஸ்ரீ கற்பகாம்பிகை அக்னீஸ்வரரை வழிபடுங்க, உங்களுடைய பாவமெல்லாம் நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த முனிவர். அந்த முனிவர் சொன்ன மாதிரியே தேவர்கள் எல்லாமே செய்கிறாங்க. அவங்களுக்கு சாப விமோச்சனத்தை யார் கொடுக்குறா அப்படின்னா சிவபெருமான் வந்து கொடுக்குறாரு. இதை ஒரு வரலாறாக சொல்கிறாங்க. அதற்கப்புறமா அக்னீஸ்வரர் வந்து ஒரு தடவை பிரம்மதேவர் செய்த யாகத்தில் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆகுதின்னு சொல்லக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே தேவர்களுக்கெல்லாம் கொடுக்காம அவர் மட்டுமே வச்சுக்கிறார். அவர் மட்டும் வச்சிருக்கனால பாண்டு ரோக நோய் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து இந்த இவர் அக்னீஸ்வரருக்கு வந்து வந்துடுது. அது என்ன நோயினா நம்ம இன்றைக்கி சொல்கிறோம்ல இரத்த சோகை, அனிமியா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த நோய் தான் பாண்டு ரோக நோய் வந்து வந்துடுது. அதுலேருந்து விடுபடுறதுக்காண்டி அக்னி பகவான்கிட்ட இவர் வேண்டார். பிரம்மதேவனும் நீராடி என்ன செய்கிறார் அப்படின்னா அவரோட ஆலோசனைப்படி சொன்னோன்னும் இந்த நோய் எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் ஆயிடுது அப்படின்னா சரியாயிடுது. இது போக அந்த யாகம் நடக்கும் பொழுது பிரம்மதேவனுடைய யாகமும் பாதியில் நின்றனால பிரம்மனுடைய படைப்பு தொழில் அங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா பாதியில் நின்றுது. அவரும் மறுபடியும் அந்த அக்னீஸ்வரர் கோவிலே நீராடி இறைவன்கிட்ட வேண்டி அந்த படைப்பு தொழிலை மறுபடியும் தொடங்குறார். இப்படிப்பட்ட தலமாக தான் எந்த கோவில் இருக்குன்னா புதனுக்குரிய அக்னிஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலமானது இருக்குது. இதற்கப்புறமா பார்க்கக்கூடிய கோள்கள் கேது, அதாவது செந்நாகன் சொல்லக்கூடியது. இவருக்கு உகந்த எண்ணிக்கை என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 7.
கேதுவை வணங்கினா ஆயுள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில் என்ன கோயில் அப்படின்னா கீழப்பெரும்பள்ளம் நாகநாதர் கோயில் தான் இதற்குரிய கோயில். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது. கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிறதா ஊரோட பெயர். இதுவும் சோழர்கள் கட்டிய கோயில் தான். மூலவராக யார் இருக்கா அப்படின்னா நாகநாதர் இருக்கார். தாயார் வந்து அசந்தர் நாயகி. விருட்சம் வந்து மூங்கில். ஞானக்காரகன் அப்படிங்கிறவர் தான் இந்த கேது. இவர் வந்து அந்த திசைகளில் வடமேற்கு திசை பார்த்து இருப்பார். நவக்கிரகங்கள் இருக்கிறதுல வடமேற்கு திசை பார்த்து இருப்பார். இவருக்குரிய ஆடை வந்து செந்நிறம். மலர் வந்து பலவண்ண மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இவருக்குடைய வரலாறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருப்பார்கடலில் பாலை வந்து அமிர்தத்தை வந்து கடையும் பொழுது அந்த நஞ்சுவை எம்பெருமான் குடிப்பார். அந்நேரம் பார்வதி தேவிங்கனை பிடிக்கும் பொழுது தான் இதை திருநீலகண்டன் அவர் அப்படின்னு கூட நம்ம சிவபெருமானை வந்து சொல்லுவோம். அப்போது விஷத்தை பார்வதி தேவி பிடிச்சிட்டாங்க. அந்த வாசுகிங்கிற பாம்பை எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சுருட்டி எரியிறாங்க. அப்படி எரியும் பொழுது ஒரு மூங்கில் காட்டுக்குள்ளே போய் அந்த வாசுகிங்கிற பாம்பு வந்து விழுந்ததும் மேலே எல்லாம் ஒரு மாதிரி ஆகி பாம்பு இறக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த உயிர் வந்து கிடச்சிருது. உடலெல்லாம் நஞ்சு போயிடுது. அதனால் உயிர் இல்லாத மாதிரி இருக்குது. பின்னர் வந்து உயிர் கிடச்சிருது. உயிர் கிடச்சதுக்கப்புறம் அந்த பாம்பானது ரொம்ப வருத்தப்படுது. நம்ம வந்து எம்பெருமான் வந்து விஷத்தை குடிக்கிறக்கூடிய அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு தவம் மேற்கொள்ளுது. அந்த தவத்தை பார்த்த சிவபெருமான் வந்து காட்சி தரார். காட்சி தந்து தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ போய் கேது கிரகமாக அமர்ந்து உன்கிட்ட யார் யாரெல்லாம் பாவம்னு சொல்லி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ அனுகிரகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து இங்கே தலைவரலாறாக வந்து சொல்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா கேது பகவானுக்கு. கேது பகவானுக்கு சொல்லக்கூடிய கோயில் வந்து கீழப்பெரும்பள்ளம் நாகநாதர் கோயில். இந்த நாகநாதர் கோயிலுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா அந்த வாசுகிங்கிற பாம்பு சுருண்டி விழுந்ததும் அதுக்கு வந்து சிவபெருமான் காட்சி எடுத்து வரம் கொடுக்குறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்க்கக்கூடிய நவகிரகங்கள்லே ரொம்ப முக்கியமானவர்னு சொல்லக்கூடியவர் இந்த சனி. இவர் வந்து யாரையும் விடமாட்டார். பாவ பரிதாபம் யாருக்கு எந்த ஒரு பாரபட்சமின்றி வழங்கக்கூடியவர் தான் இந்த சனி. அவருடைய பிறப்பே அப்படி தான். அதாவது மனிதர் தேவர் அப்படின்னா பாரபட்சம் பார்க்கக்கூடாது. இன்னன்னாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் யாருன்னா இந்த சனி பகவான். இந்த சனி பகவான் வந்து சூரியனுடைய மகன் அப்படிங்கிறது முதல்லையே நான் சொல்லியிருந்தேன். சூரியனுக்கு ஒரு 3 குழந்தைகள். அந்த 3 குழந்தைகளில் ஒரு ஆள் தான் யாருன்னா இந்த சனி பகவான். இவர் வந்து கால் ஊனமாக இருக்கிறதுனால மெதுவாக நடக்கிறதாகவும் அதனால் மந்தமாக இருப்பார். அதனால் அவருக்கு மந்தகன் பேர் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு. புராணத்தில் வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா சாயாதேவின்னு நம்ம இதற்கு முன்னாடியே பார்த்தோம்ல. அதாவது நிழல் உருவத்தை உருவாக்கி கொடுத்துட்டு போனாங்களே அந்த சாயாதேவியோட குழந்தை. இவங்க வந்து கருமையாக இருப்பாங்க. சனி பகவான் தெரியும். அவருடைய ஆடையும் கருப்பு தான். அவருக்கு ஏற்றக்கூடிய விளக்கில் கூட கருப்பு துணிக்கட்டுன்னு விளக்கு தான் வந்து போடுவாங்க. அந்த சனி பகவான் வந்து பிறக்கும் பொழுதே கருப்பாக இருக்கிறதுனால சூரிய பகவான் வந்து ரொம்ப வெறுத்து ஒதுக்குறாரு. எனக்கு தேவையில்லை கருப்பாக இருக்கான் அப்படின்னு. உடனே ஏன்னா நம்ம சூரியன் வந்து சிவப்பாக இருப்பார்ல, இவர் வந்து கருப்பாக இருக்கனால இவருக்கு வந்து பிடிக்கலை. உடனே சனியினுடைய வக்கர பார்வையால் பார்க்கும் பொழுது சூரியனையே வந்து கிரகணம் வந்து முழுங்குது. சனி வந்து சூரியனை பார்த்து வக்கர பார்வையால் பார்க்குறாரு. அப்போ சூரியனே கிரகணம் வந்து முழுங்கும் பொழுது சூரியனுக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் சிவபெருமான்கிட்ட போய் தஞ்சம் அடைகிறார். அப்படி சிவபெருமான்கிட்ட போய் தஞ்சம் அடையும் பொழுது தான் சிவபெருமான் வந்து சொல்வார், தேவர்கள் மக்கள் இந்த உயிர் அந்த உயிர்னு யாருக்குமே பாவம் புண்ணியம் பார்க்காம வழங்கக்கூடிய அவங்களுக்கு ஏற்ற பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். சொன்ன பிறகு தான் சூரிய பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தன்னோட குழந்தைய ஏற்றுக்குவார். சனி வளர வளர சனிக்கே வந்து பொறுப்புகள் அதிகமாகும் பொழுது தன்னுடைய பெற்றோரெல்லாம் விட்டுட்டு அவருக்குன்னு ஒரு லோகம் சனி லோகம் அப்படின்னு சொல்லி அவர் தனித்து போயிடுவார். அவருடைய பார்வைகள் எல்லாமே எல்லா இடத்துலையுமே சரியாக இருக்கணும் அப்படின்னு பெற்றோரையும் விட்டுட்டு அவர் வந்து என்ன செஞ்சிருவார் அப்படின்னா சனி லோகத்துக்கு வந்து போயிடுவார். இந்த சனியினுடைய பார்வையிலேருந்து சிவபெருமான் கூட தப்பிக்க முடியாது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. பஞ்சபூதங்களில் காற்றாக இருக்கக்கூடியவரதை யாருன்னா அந்த சிவபெருமான். நம்ம கருப்பு அப்படிங்கிற குறியீடை வந்து சனி பகவான்கிட்ட வந்து பார்க்கலாம். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கருப்பு ஆடை, கருமை நிறம், அதுக்கப்புறமா அவருக்கு ஏற்றக்கூடிய விளக்கு எல்லாமே கருப்புங்கும் பொழுது அதை குறியீடாக வந்து சொல்கிறாங்க அவருடைய கருப்பை. சனி அப்படின்னா காரி, முதுமகன் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு அந்த எண்ணிக்கை என்ன அப்படின்னா 8. இவருக்கு உரிய கோயில் திருநள்ளாறு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சனி தோஷம் இருக்குது, அஷ்டமத்து சனி இருக்குது, 7.5 சனி இருக்குனாலே திருநள்ளாறு போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கே போயிட்டு வந்தாலும் நமக்கு நடக்க வேண்டியது நடக்க தான் செய்யும். இருந்தாலும் அந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது ஏதோ நமக்கு வரக்கூடியதை கொஞ்சம் குறைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து போகிறோம். அதுபோக நமக்கு தெரியக்கூடிய குச்சனூர் கோயிலும் தெரியும். அது சனீஸ்வர பகவானுக்கு உரிய கோயில் தான்.
அடுத்து திருக்கோணமலை சனீஸ்வரன், லோகநாயகர் சனீஸ்வரன் அப்படிங்கிற கோயிலெல்லாம் இருக்குது. இதில் நம்ம பார்க்கக்கூடிய கோயில் திருநள்ளாறு மட்டும்தான். இந்த திருநள்ளாறும் சோழர்கள் கட்டிய கோயில் தான். இதுவும் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவங்க எல்லாருமே பாடல் பெற்ற தலமாக இருக்குது. திருநள்ளாறு ஊர் காரைக்கால் மாவட்டம், புதுச்சேரி மாநிலத்தில் இருக்குது. மூலவர் யாருன்னா தர்ப்பராணேஸ்வரர், அதாவது தர்ப்பை புல்லுலேருந்து இவர் முளைத்தவர், அதனால் அவருக்கு தர்ப்பராணேஸ்வரர் அப்படின்னு பேர். தாயார் யார் இருக்கா அப்படின்னா ஸ்ரீநாகேஸ்வரி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. விருச்சம் தர்ப்பை. இவருடைய சனி வழிபாடு எப்படி இருக்குது அப்படின்னா சனி தோஷம், அஷ்டமத்து சனி, 7.5 சனி இருக்கிறவங்களாம் போய் சாமி கும்பிட்டு வழிபடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கேயே ஒரு இடையனார் கோயில் இருக்குது. அந்த இடையனார் யாருன்னா நமக்கு பொதுவாகவே தெரியும், இடையர்கள் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கக்கூடியவங்கள தான் இடையர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கோயில் நிர்வாகத்துக்குன்னு அரசர்கள் எல்லாருமே ஆடு மாடு எல்லாமே கொடுப்பாங்களே, அந்த ஆடு மாடெல்லாம் அந்த ஒரு இடையர் மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த மாடு கொடுக்கக்கூடிய பாலை பெற்று அவர் என்ன செய்யணும் அப்படின்னா கோயிலில் கொடுக்கணும். அப்படி கோயிலில் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஊடால வரக்கூடிய கணக்கர் என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த பாலையெல்லாம் வீட்டுக்கு கொடுத்துட்டு கோயிலுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிடுவார். இது எல்லாத்தையுமே அறிஞ்ச இறைவன் என்ன செய்வார் அப்படின்னா சூலத்தை எய்தி அந்த கணக்கரை கொல்ல முயற்சி செய்யும் பொழுது தான் அங்கே இருக்கக்கூடிய நந்தியும் பலிபீடமும் விலகுமா அந்த கணக்கரை கொல்லும் பொழுது. அப்போ அந்த விலகுனது இன்றைக்கும் அந்த கோவில் திருநள்ளாறில் பார்த்தோம் அப்படின்னா பலிபீடமும் நந்தி விலகுன மாதிரி தான் அங்கே இவங்களுடைய அமைப்பு அங்கே இருக்குமா, விலகிய நிலையிலே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போக தமயந்தி அப்படிங்கிற சேதி நாட்டு இளவரசி சுயவரம் பார்க்கும் பொழுது எண்ணற்ற தேவர்கள் எல்லாருமே நிற்கிறாங்க. ஆனால் தமயந்திக்கு பிடிச்சது நலன் மட்டும்தான். அப்போ அந்த நலன் மட்டும் தமயந்தி விரும்பும் பொழுது மற்ற தேவர்கள் எல்லாரும் கோபம் கொண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சனீஸ்வரன்ட்ட போய் நலனை துன்புறுத்த சொல்லி வேண்டுறாங்க. ஆனால் நலன் என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மூலவரை வணங்க அதாவது தர்ப்பராணேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலவரை வணங்க சனீஸ்வரன் நலனை விட்டுட்டு என்ன செஞ்சுருவார் அப்படின்னா போகிறதாகவும் ஒரு வரலாறு சொல்லியிருக்காங்க. இதுதான் சனி பகவானுக்குரியது. சனி பகவானுக்குரிய திருநள்ளாறு கோயில் பற்றின வரலாறு. இதற்கு அப்புறமா பார்க்கக்கூடிய கோள் செவ்வாய். செவ்வாய் அப்படின்னாலே இன்றைக்கி வெறுவாய்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க, செவ்வாயினாலே வருவாய்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்பயுமே வருவாயாகவே எடுத்துக்குவோம். ஏன்னா செவ்வாய் மாதிரி ஒரு நல்ல நாள் எங்கேயுமே கிடையாது, முருகனுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் அப்படிங்கிறவரை அங்காரகன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. கிரகத்தினுடைய அதிபதியாக யார் இருக்கா அப்படின்னா அந்த செவ்வாய் இருக்கார். சிவப்பு நிறம் கொண்டவர், பூமாதேவியினுடைய மகள். அதாவது குஜன் அப்படின்னு சொன்னோம்னா கூ அப்படிங்கிறது பூமி, ஜன் அப்படிங்கிறது பிறந்தது. அப்போ அந்த பூமாதேவிக்கு பிறந்தவள் அப்படிங்கிறது தான் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் மேஷ ராசி, விருச்சிக ராசிக்கெல்லாம் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய மனைவி மங்களாதேவி. இவருக்கும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அதாவது அந்தகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருக்கான், சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறான். எந்த இடத்துல அப்படின்னா உஜ்ஜயினி அப்படிங்கிற இடத்துல. இறைவனும் தோன்றி வரம் கேட்குறாரு. அப்படி வரம் கேட்கும் பொழுது இவன் என்ன வரம் கேட்குறான் அப்படின்னா என்னுடைய குருதி ரத்தம்னு சொல்லுவோம்ல, அந்த குருதி தரையில் விழுந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து எண்ணற்ற பேர் வரணும், எண்ணிக்கையில் அடங்காத பேர் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கேட்குறான். இறைவனும் கொடுத்துட்றாரு. அந்த அந்தகாசுரன் அப்படிங்கிற அரக்கனுக்கு கொடுத்துட்றாரு. அப்போ தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா துன்புறுத்துறான். மமதை அதிகமாயிடுச்சு, ஆணவம் அதிகமாகிடுச்சு. அதனால் எல்லாரையும் துன்புறுத்துறான். உடனே எல்லாருமே மறுபடியும் யார்கிட்ட வராங்கன்னா சிவபெருமான்கிட்ட தஞ்சம் நாடி வரும் பொழுது பக்தர்களோட துயரை கலைக்கிறது இறைவனுடைய வேலை தான். அதனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்தகாசுரனோட போரிட வர்றாரு. சூலத்துடன் என்ன செய்கிறார் அப்படின்னா வர்றாரு. அரக்கன் முன்னாடி நிற்கிறாரு. ஆனால் நிற்கும் பொழுது அந்த அந்தகாசுரனுக்கு தெரியலை அது சிவபெருமான் தான் அப்படின்னு. அந்த யுத்தம், அந்த போரானது பல ஆண்டு பல வருடம் நடக்குது. போர் முடிகிற நேரம் சிவபெருமான் உடல்லேருந்து ஒரு வேர்வை சொட்டு நிலத்தில் விழுகுது. அந்த அந்த சொட்டு வியர்வையானது நிலத்தை 2 பகுதியாக பிரிக்குது. அதுதான் செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம் பிறந்தது அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த அந்தகாசுரன் என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த விழக்கூடிய ரத்தத்தை செவ்வாய் என்ன செஞ்சிருச்சுன்னா உள்வாங்கிருச்சு. அவன் வாங்கின வர என்ன, அந்த ரத்தம் கீழே விழுந்தால் எண்ணற்ற பேர் வரணுங்கிறதான். ரத்தமும் விழுகுது, ஆனால் அந்த செவ்வாய் கிரகம் உள்வாங்கிருச்சு. அதனால தான் அதற்கு பேர் செவ்வாய்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிவந்த நிற குருதியை உள்வாங்கினால அதுக்கு பேர் செவ்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த வரலாறு எதில் இருக்குது அப்படின்னா கந்தபுராணத்தில் சொல்லியிருக்காங்க. செவ்வாய் அதிபதி ஆனதால் முருகன் சேந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய் அதிபதியாக இருக்கிறனால தான் முருகனே சிவப்பானவர், சிவந்த நிறம் உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவருக்குரிய கோயில் என்ன அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தியம் வைத்து அப்படிங்கும் பொழுது மருத்துவ கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வைத்தீஸ்வரன் கோயிலை.
சம்பந்தர், அப்பர் இவங்க 2 பேருமே பாடிய தலம் தான் என்ன அப்படின்னா இந்த வைத்தீஸ்வரன் கோவில். மூலவராக யார் இருக்கா அப்படின்னா வைத்தியநாதர் இருக்கார். தாயார் வந்து தையல் நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் இருக்காங்க. பிரிச்சம் வந்து வேம்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. வைத்தீஸ்வரன் ஊரில் இருக்குது, அது வைத்தீஸ்வரன் கோயில். இங்கே முத்துக்குமார சுவாமி அப்படிங்கிற சாமி இருக்கார். நமக்கு தெரியும் குமரகுருபரர் பாடிய முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்னு சொல்கிறோம்ல, அந்த முருகனுக்கு பேர் தான் முத்துக்குமார சுவாமி. அந்த முருகனை குழந்தையாக பாவித்து பாடியவர் தான் அந்த குமரகுருபரர் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். புராண பெயர் வந்து புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரை புள்ளிருக்கு வேலூர். புல் அப்படின்னாலே பறவை. இங்கே என்ன பறவை அப்படின்னா சடாயு, கருடன் சொல்லணும்னா அந்த சடாயு. வேல் அப்படின்னா முருகன். இருக்கு அப்படின்னா ரிக்வேதம். இதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த முருகன், கருடன், ரிக்வேதம், அந்த சூரியன் எல்லாமே இருக்கிறனால தான் புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு இந்த ஊருக்கு வந்து பேர் கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளிருக்கு வேலூரை இடையன் நெடுங்கீரனான் அப்படிங்கிறவர் அகநானூரில் பாடியிருக்கார். மயங்கு மலைத்து வளையின் மருடு உடன் பணிக்கும் பழம்பல் நெல்லின் வேலூர் வாயில். இங்கே என்ன அப்படின்னா இந்த சாமி, இங்கே இருக்கக்கூடிய சாமி வந்து பொய் சொன்னால் தண்டிக்கும் அப்படிங்கிறத இடையன் நெடுங்கிரனார் அகநானூர்லேயே பதிவு பண்ணியிருக்கார், சங்க இலக்கியத்திலேயும். என்ன அப்படின்னா பரத்தமை ஒழுக்கத்தோட தலைவன் வந்து வருவான், ஆனால் நான் வந்து போகவே இல்லை, அப்படி நான் போயிருந்தா அந்த தெய்வமானவள் என்னை தண்டிக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த தலைவன் வந்து தலைவிட்ட சொல்லுவான். அப்படி சொல்லக்கூடிய பாட்டு தான் அந்த அகநானூர் பாட்டு. அப்போ பொய் சொன்னால் தெய்வம் தண்டிக்கும் அப்படிங்கிற செய்தி இதில் இருக்குது. அகநானூர்லேயும் இடையன் நெடுங்கிரனார் சொல்லியிருக்காரு, அந்த வைத்தீஸ்வரன் சாமியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து புதன், அங்காரகன் 2 பேரும் சேர்ந்து வழிபடக்கூடிய தலமாக தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த கோயில் வந்து இருக்குது. தொழுநோயை குணப்படுத்தக்கூடிய கடவுளாக வந்து இந்த வைத்தீஸ்வரனை சொல்கிறாங்க. நம்ம முதல்ல பார்த்தோம் மருத்துவ கடவுள்னு. தொழுநோயின்னு யாராவது தோல் சம்மந்தப்பட்ட நோய் போனோம் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போனால் சரியாயிரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அங்காரகன் அப்படின்னாலே தொழுநோய் வந்து அந்த அடுத்து ஒரு செய்தி சொல்ல வராங்க. அங்காரகன் அப்படிங்கிறவனுக்கு தொழுநோய் வந்து மிக தீவிரமாக இருந்திருக்கு. அப்போ அவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைத்தியநாத சுவாமிகிட்ட வந்து போய் வேண்டி அருளி கேட்கும் பொழுது அவர் எழுந்தருளி என்ன செய்கிறார் அப்படின்னா அவருடைய பிணியை வந்து தீர்த்து கொடுக்குறார். அதனால தான் மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மருந்து கொடுத்தாலும் மந்திரம் கொடுத்தும் கேட்காத நோயை யார் தீர்த்தா அப்படின்னா அந்த வைத்தியநாத சுவாமி தீர்த்தார் அப்படின்னு அப்பர் வந்து தேவாரத்தில் வந்து பாடியிருக்கார். அப்படி இருக்கக்கூடியதான் அந்த வைத்தீஸ்வரன் கோவில். அப்பருக்கும் வயிற்று வலி வந்த செய்தி நமக்கு தெரியும். அந்த தமக்கையார் வந்து கோயிலுக்கு அழைத்து செல்வாங்களே, அது எந்த சாமி மூலியமாக சரியானது அப்படின்னா அந்த வைத்தீஸ்வரநாதர் மூலியமாக தான் சரியானதாக செய்திகள் வந்து இருக்குது. இங்கே மூலவராக யார் இருக்கா அப்படின்னா அம்பாளும் ஐயனும் கையில் வந்து மூலிகை தைலத்தை வச்ச மாதிரியே நிற்கிறாங்க இந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் மூலவராக. கோயில் வந்து என்னென்ன கோயில்னால் உள்ளே இருக்குன்னா ராமர், லக்ஷ்மணர், சப்த ரிஷிகள் இவங்க எல்லாருமே வணங்கிய தலமாகவும் இந்த கோயில் வந்து இருக்குது. சீதையை வந்து ராவணன் வந்து தூக்கிட்டு போவார்ல, அப்படி தூக்கிட்டும் பொழுது சடாயு வந்து என்ன செய்வார் அப்படின்னா மறிப்பார். அப்படி மறித்து தடுக்கும் பொழுது ராவணன் வந்து சடாயுவை வந்து கொன்று அந்த சடாயு விழுந்த குளத்தை வந்து அந்த குளம் வந்து அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு பேர் சடாயு குந்தம் சொல்கிறாங்க. அங்கே அவர் விழுந்த இடமும் அந்த குளத்தோட பேரை எப்படி மாற்றுறாங்க, எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சடாயு குந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடி ஜோதிடம் வந்து அங்கே வந்து பிரசித்தி பெற்ற ஒன்றா வந்து அங்கே இருக்குது. எங்கே அப்படின்னா இந்த வைத்தீஸ்வரன் கோவிலில். இதுதான் 9 கிரகங்களும் 9 கிரகங்களுக்கு உண்டான கோயில்களும். அதற்கப்புறமா எல்லா கிரகங்களும் என்னென்ன திசை பார்த்து இருக்குங்கிற ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லி நிறைவடைந்துக்கிறேன். சூரியன் வந்து கிழக்கேவும், சந்திரன் வந்து மேற்கேவும், செவ்வாய் வந்து தெற்கு நோக்கியும், புதன் வடக்கு பார்த்தும், குரு வந்து வடக்கு பார்த்தும், சுக்கிரன் கிழக்கு பார்த்தும், சனி மேற்கு பார்த்தும், ராகு தெற்கு, கேது தெற்கு. இவங்களுக்கு உண்டான திணை வகைகள் என்னென்ன அப்படின்னா சூரியன்னா கோதுமை, சந்திரன்னா பச்சரிசி, செவ்வாய்னா துவரை, புதன் அப்படின்னா பாசிப்பயிறு, குரு அப்படின்னா கொண்டக்கடலை, வியாழக்கிழமைனா கொண்டக்கடலை மாலையெல்லாம் குரு பகவானுக்கு போடுவாங்க. சுக்கிரன் அப்படின்னா மொச்சை, சனி அப்படின்னா எள்ளு, ராகுங்கிறதுக்கு கொள்ளு, கேது அப்படிங்கிறவருக்கு வந்து உளுந்து. இது எல்லாமே தான். நவகிரகங்களை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா முதல்ல சிவன் ஆலயத்துக்கு போனது எல்லா தெய்வத்தையும் வழிபட்டுட்டு தான் நவகிரகங்களை வந்து வணங்க வரணும். அப்படி வரும்பொழுது இடமிருந்து வளமாக தான் 9 முறை வந்து சுற்றணும். சுற்றி நவகிரகத்தோட சுற்றும் பொழுதும் வேறு எதுவும் என்ன அலைகள் இல்லாமல் நவகிரகங்களோட பெயரையே சொல்லிக்கொண்டே சுற்றணுமா. அப்படி சுற்றும் பொழுது கிரகதோஷம், கிரகத்தால் இருக்கக்கூடிய தீவினைகள் எது இருந்தாலும் அகலும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. ஆன்றோர் பெருமக்கள் எல்லோருக்கும் வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.
ஐயா சொல்லுங்க. ராகு ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லுவேன். என்ன சொன்னாங்கன்னா, சில புராணங்கள் நானூறு இது மாதிரி சொல்லும்போது வடக்குள்ள அரசு இங்கே வந்தான் அப்படி இப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லும்போது அந்த காலத்துலேருந்தே வடக்கும் தெற்கும் இமய முதல் குமரி வரை ஒரே பாரத தேசமாக வந்து போகிறது இருந்தார்கள் என்பது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரியா? வியாசர் எழுதின புராணம் அப்போ பார்த்துக்கோங்க. ஒரு விஷயத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அது வேறு இது வேறுன்னு சொல்ல இந்த நடப்பில் வேறு சில பேசியிருக்கேன் அதுக்காக சொல்லுங்க. சரி ரைட். இப்போ இவங்க இது நவக்கிரகங்களை பற்றி பேசினால ஒரு பாடல் திருஞான சம்பந்தர் பாடல் பாடல். இப்போ நீங்கள் வேறு யாரும் பாடுறதுக்கு முடியும் பாட்டிங்களா? யாரும் வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே பூந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இது திருஞான சம்பந்தர் பாடின பாட்டு. நமக்கு கிரகபீரை பாடுறதுக்காக பாடுவாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது மகிழ்ச்சி. அதாவது இவங்க சொன்னாங்க, எல்லாம் வணங்கிட்டு கடைசியாக கிரகம் வணங்கணும் சொன்னீங்களா, மூலஸ்தானத்தையும் வணங்கிட்டு தான் வணங்கணும் சொன்னீங்களா. அடி நான் இதில் மாறுபடுறேன். எல்லா தெய்வங்களும் கும்பிடணும். வரிசையாக வந்து கடைசியில் நவக்கிரகம் தான் சிவங்கள் இருக்குது. அதே மாதிரி கும்பிட்டுட்டு மூலஸ்தானத்தை வணங்கி சிவனை வணங்கி அது சக்தியை வணங்கி விடைபெறலாம். இல்லை மூலை சக்தியை வணங்கிட்டு சிவருமானம் விடைபெறலாம் என்பது அடியன் கருத்து. இப்போ இன்றைக்கி விசாகம் முருகனுடைய இது நடக்குது. மகத்து மேலேருந்து ஆரம்பிச்சிருச்சு விசாகம். வைகாசி விசாகத்தினால முருகனை பற்றியும் சில திருப்புகழ் பாடலாம். உம்பதரு தேனுமணி கசிவாயி உன்கரலில் தேனமுத துணர்வூரி இன்பரத தேன்பருக பலகாலும் எந்த நுயிர்காதரவு தருவாயே தம்பிதனக்காகவன தனைவோனே தந்தை வளத்தாளருள்கை கனியோனே அன்பதமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே இன்பரசத்தேன்பருக பலகாலும் எந்த நுயிர்காதரவு அருள்வாயே. இன்பரசத்தேன்னா நல்ல விஷயங்கள் உன்னுடைய பாடல்கள் இதுதான். இன்பரசத்தேன்பருக பலகாலும் எந்த நுயிர்காதரவு, எந்த உயிருக்கு ஒரு ஆதரவு கொடுப்பான்னு அணியினர் கேட்குறாரு பிள்ளையாரை சொல்லி. அடுத்து முருகனை பற்றி ஒரு பாடல் பாடிடுறேன். ஏதாவது சொல்லுங்கம்மா பாடல், ஏதாவது சொல்லுங்கள். எந்த பாடல், எந்த பாடல் தெரிஞ்சால் பாடுறேன். ஏதாவது பாடல் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது எந்த பாடல். அது முடிக்கணுமா? சரி. நான் இது பாடுறது வைக்கிறது இல்லையா. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும்
கொடுங்கூட்டம் செய்யும் குமரேச இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. வறுமை பால்வினி ஆற்றப்படாதுள்ளம் உருகி போனது தேற்றப்படாதினி மகிமை கேடுகள் பார்க்கப்படாதன அறியாயோ. வலிய போயுட ஊச்சப்படாமையும் இடிய பேசிய நாசிக்கலாமையும் மறுசொல் காது கேட்கப்படாமையும் வரலாமோ. கவலை சாக நீச்சுக்குள்ளே உயிர் தவறி போம கவரிவன் பாய்புலி வேட்டைக்குள்ளே வரும் பசுவை போல் மிடியான் பட்ட பாடலு கதையை பாரின் யாருக்கு சொல்வேன் அறியாயோ. கவலை சாக நீச்சிக்குள்ளே உயிர் தவறி போமன ஓட்டத்தில் ஓடிய கருணை தோணி ஏற்றிக்கொள்வாயன அலையாதே. குறைபட்டே உயிர் காத்து கொள்வாயன முறையிட்டோர் கறி கூப்பிட்ட நாள் ஒரு குரலில் போய் காத்து கொள்வாரென மருகோனே. நிறைய தேன்வில் பூங்கொத்திலே கனி கிளியத்தான் விழு காய்கொத்திலே மயில் நடன கால் தோப்புக்குள்ளே வயல் கயலூடே. நரியை காவே ஆற்றுக்குள்ளே வளர் வளமை சோழ நாட்டுக்குள்ளே நகரி தீர்வு மோட்சத்தை ஏதரு பெருமாளே. நிறைய தேன்விழு பூங்கொத்திலே கனி இளியத்தான் விழு காய்கொத்திலே மயில் நடன கால்பல் தோப்புக்குள்ளே வயல் கயலூடே. நரியை காவே ஆற்றுக்குள்ளே வளர் வளமை சோழ நாட்டுக்குள்ளே நகரி தீர்வு மோட்சத்தை ஏதரு பெருமாளே. கவலை சாக நீச்சுக்குள்ளே உயிர் தவறி போமன ஓட்டத்தில் ஓடிய கருணை தோணி ஏற்றிக்கொள்வாயினி அலையாதே. வேல்முருகனுக்கு அரோரா. அது நன்றி சொல்லுங்க. அவர் யார் இருக்கட்டுமா? நன்றிமா.